வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழர் சேனல்ஸ். இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது மனிதனுடைய குணாதிசயங்கள். குணாதிசயங்கள் எப்படி, அதனுடைய வகைகள் எத்தனை அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா பழைய காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கான், வெளியே ஒன்று வச்சுருக்கான் அப்படிம்பாங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுப்பா அப்படிம்பாங்க. இது மனிதனுடைய இயல்பு. அந்த குணாதிசயங்கள் ஏன் அப்படி பல வகையாக பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய கேரக்டர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும்ல. இப்போ அவங்க மனசு குரங்கு மாதிரி இப்போ தாவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மனிதனுடைய குணாதிசயங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடிய ஒரு குணாதிசயம் உண்டு ஒரு மனிதருக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீய செயல், பழிவாங்கிற நோக்கம், கடுமையான ஒரு யாரும் வளர்ச்சி அடையக்கூடாது, பொறாமை, போட்டி எல்லாம் அவனுக்குள்ளே அப்படி பொங்கி மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளிப்பார்வையில் காட்டிக்கிட்டே மாட்டாப்புல. வெளியே நம்ம கூட பழகச்சில் சர்வசாதாரணமாக சிரித்து தோளில் கை போட்டு ரொம்ப சகஜமாக பழகுவாப்பில். அவங்கள மாதிரி நம்ம ஆட்களை கண்டே பிடிக்க முடியாது. இந்த கூட இருந்தே குழி பறிக்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள கேரக்டர்ஸ் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து பழகக்கூடிய கேரக்டர்ஸ் ஒன்று உண்டு. இப்போ சிரித்து கழுத்தறுத்துவான், சிரித்து பேசுகிறவன் கடைசியில் சீரியலியை வச்சுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது முதல் வகை கேரக்டர்ஸ். அதுக்கு பேர் துரோகி, கூட இருந்தே குழி பறிப்பாங்க அப்படிம்பாங்க. இரண்டாவது வகை கேரக்டர்ஸ் மனிதனுடைய குணாதிசயங்களில் உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருப்பான். ஒருத்த மேலே நல்ல அபிப்பிராயத்தில் இருப்பான். ஆனால் வெளியே அவனை எந்த விஷயத்துலையும் அவனை காட்டிக்கிட மாட்டான். அதே இது அந்த நபர் இவனோட திறமைசாலி, புத்திசாலி அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டான்னா உடனே இவனுடைய குணாதிசயங்கள் அவனுக்கு எதிரியாகவும் மாறிடும், துரோகியாகவும் மாறிடும், பகைவனாகவும் மாறிடுவான். ஏன்னா இவன் நான் சொல்லக்கூடியதை மட்டும்தான் நீ கேட்கணும், வேறு எதையும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஒன்றும் உண்டு. மனசுக்குள்ளே அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்பான். என்னைக்கு இவனோட அவன் திறமசாலி, புத்திசாலின்னு என்னைக்காவது நிரூபிச்சிட்டான்னா அன்னைக்கே இவனுக்கு எதிரி இவன் ஆயிடுவான். இவனுக்கு பேர் துரோகியும் இவன் தான், எதிரி இவன் தான். ரெண்டாவது குணாதிசயங்கள் உள்ளவனுடைய டைப். மூணாவது குணாதிசயங்கள் உள்ள மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவான். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, இது தப்புனா தப்பு, சரின்னா சரி அப்படிங்கக்கூடிய குணாதிசயம் படைத்தவங்கள் இருப்பான். இவனை நம்பி நம்ம எந்த விஷயத்துலனாலும் இறங்கலாம். ஏன்னா இவனுக்கு பேர் நேர்மையானவன். ஒரு விஷயம் தப்பு செஞ்சால் அது தப்புனா அது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டக்கூடியதும் இருப்பான், சரின்னா சரின்னு பாராட்டக்கூடியவனும் இருப்பான். இந்த மாதிரி உள்ளவன் நம்பி நம்மளுக்கு எந்த விதமான சூழ்நிலையிலையும் கூட கடைசி வரைக்கும் நிற்பான். இவனோட இது அப்படின்னா சிரித்து பேசுகிறவன் சீரழி வைப்பான்னு ஒரு டைப்பு. அழுது சொல்கிறவன் கடைசியில் ஆறுதலாக நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த மனசில் பட்டதை பட்டுன்னு பேசுகிறவன். எந்த சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் இவனை மாதிரி ஆட்களை நம்ம நம்பி போகலாம். இவன்கிட்ட ஒளிவு முறை இருக்காது. ஆனால் இவனை மாதிரி ஆட்களை சமுதாயத்தில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசில் பட்டதை டக்குன்னு பேசக்கூடிய குணாதிசயங்கள் படைத்தவங்க நிறைய வரால் நிகாரிக்கப்படுவார்கள். இது ஒரு டைப்பு. நாலாவது நம்மளுக்கு என்னப்பா, அவன் வேலையை அவன் பார்க்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கும், இது எதுக்கு நம்ம போட்டு அப்படின்னு சொல்லி எவன் விஷயத்தில் இவனும் தலையிட மாட்டான், இவன் விஷயத்தில் எவனும் தலையிடக்கூடாதுங்கிற ஒரு குணாதிசயம் படைத்த மனிதர்கள் இருப்பானுங்க. எவனை பற்றியும் எதுவும் பேசவும் மாட்டான், இவனும் யாரையும் பற்றி பேசுறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டான். இது ஒரு குணாதிசயங்கள். இவன் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். எது நடந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம், நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு உள்ளவன் நாலாவது வகையை சேர்ந்தவன். இவன் பேர் சமநிலைவாதி அப்படிம்பாங்க. அவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அவன் அந்த அடுத்த விஷயத்துக்கு வருவானே தவிர அதுக்கு இடையில எந்த விஷயத்திலையும் இவனும் யார் விஷயத்திலையும் தலையிட மாட்டான், அவனும் இவன் விஷயத்தில் யாரையும் தலையிட அனுமதிக்க மாட்டான். இது நாலாவது வகையை சேர்ந்தவன். இந்த ஐந்தாவது வகையை சேர்ந்தவன் எல்லாத்துலேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம். எல்லாத்துலேயுமே நல்ல பேர் வாங்கணும், எல்லாமே நம்மளை பற்றி பேசணும், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலமாக உள்ள இவன் பேர் சுயநலவாதிம்பாங்க. இவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் நல்ல மனுஷனாக பேர் வாங்க முடியாது. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்த்துலையும் நம்ம நல்லவனாக போட முடியாது. இந்த ஜால்ரா அப்படிம்பாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் அந்த மணிக்கு ஜால்ரா அடிச்சுட்டு போனோம்னா நம்மளுடைய உண்மையான குணம் என்ன, நம்மளுடைய உண்மையான குணாதிசயங்கள் என்னன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது இந்த 5வது வகையை சேர்ந்தவங்க சுயநலவாதி. இவனுடைய காரியத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க 5வது வகையை சேர்ந்தவங்க சுயநலவாதி. இப்படி மனிதனுக்கு ஒவ்வொரு டைப் இருக்குது. ஆனால் இது மூலமாக நம்ம சிந்தனைத்துறை மூலமாக சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னா, நீயாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய உண்மையான குணநலங்கள் பிரதிபலிக்கும். நீ என்ன மனசில் படுதோ, என்ன விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு குணாதிசயம் படைத்த மனிதர்கள் தான் என்றைக்குமே சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக நம்ம மாறணும், அந்த விஷயத்துக்காக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பர்சனல் கேரக்டர்ஸ் அண்ட் பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை வி கான்ட் சேஞ்ச் ஃபார் எனி திங்ஸ். நம்மளுடைய வே என்னவோ அந்த வேலை பிரகாரம் நம்ம கரெக்டாக போனோம்னா கரெக்டான முறையில் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். ஸோ அதனால் மனிதனுடைய குணாதிசயங்கள்ங்கிறது 5 டைப்பில் வகைப்படுத்தி பிரிக்கப்பட்டிருக்கிறது.
மனசில் பட்டதை தெளிவாக பேசக்கூடிய மனிதர்கள் என்னைக்கும் நிலையான மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்ற சிந்தனையின் மூலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.